எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் யூரோஸ்டேடாக ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக் என்ன நினச்சதுங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ போன வீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் ப்ரைஸ் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது கன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. கரெக்ஷன் ப்ரைஸ் போச்சு, ஆனால் எந்த கன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. அதே மாதிரி இந்த பிஓஇலேருந்து பைக்கு எதுவும் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டோ எதுவும் ஆப்ஷன் இருந்தால் நம்ம பை சினாரியோ இதுலேருந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுலேயே நானும் வெயிட் பண்ணேன் பை ட்ரேட் இதுலேருந்து பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு எந்த கன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஏன்னா நம்ம எந்த கன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம மார்ஜினை இது பண்ணுறது தான், மார்ஜினை நம்ம பாதுகாக்கிறது தான் நல்லது, நம்ம ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த இம்பல்ஸுக்கு கண்டிப்பாக கரெக்ஷன் ப்ரைஸ் போகும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த இடத்துல எனக்கு எந்த கன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஆனால் இந்த பிஓஇலேருந்து போன வாரம் இந்த பிஓஇலேருந்து எதுவும் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா ஒரு பை சினாரியோ கொடுங்க, ஸ்டாப் லாஸை கீழேயும் டார்கெட் மேலே ஜோனுக்கும் வைக்க சொல்லியிருந்தேன். ஆனால் எந்த கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. மண்டே மார்னிங்கே மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் ஆகி உடனே ஏஷியா செக்ஷன்லேயே மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதேமாரி போன வீக் ஃபுல்லாகவே அப் ட்ரெண்ட் தான், அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதேமாரி இதில் போன வீக்கில் வந்து நமக்கு ஐடிஎம் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த சைடு இப்போ இந்த ரீடெஸ்ட் எடுக்கிற இம்பல்ஸுக்குள்ள இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் எல்லாமே இன்வேலிட் ஆயிரும். அரௌண்ட் இந்த இம்பல்ஸுக்குள்ள ஸ்ட்ரக்சர் எல்லாமே நமக்கு இன்வேலிட் ஆயிரும். ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே அவங்க எல்லாம் லிக்யூரிட்டி எல்லாமே இதில் இருக்க லிக்யூரிட்டி எல்லாமே அவங்க ஹண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அடுத்த ஸ்பாட் லிக்யூரிட்டி அவங்களுக்கு கீழே தான் இருக்குது. இந்த சைடு நம்ம ரைட் சைடில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஐடிஎம் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஐடிஎம் வந்து நம்மளுக்கு 4 ஹவர்ஸ் ஐடிஎம், மேஜர் ஐடிஎம், இது டே ஐடிஎம் ஃபார்ம் டே ஐடிஎம் இன்னும் ஃபார்ம் பண்ணல. ஆனால் 4 ஹவர்ஸ் ஐடிஎம், மேஜர் ஐடிஎம் இதாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த 4 ஹவர்ஸ் சப்ளை ஜோன் மார்க்கெட் வந்து இந்த டேக்கு அண்ட் டேயோட டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 80% கீழே வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக 20% கீழே வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி மேலே ஒரு ரீடெஸ்ட் கரெக்ஷனுக்காக போச்சு. அந்த கரெக்ஷன் ஸ்பாட்டு தான் இந்த 4 ஹவர் சப்ளை ஜோன். இந்த கரெக்ஷன் ஃபேஸில் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஃபால் ஆச்சு. பெரும்பாலும் நம்ம இதில் இந்த பிஓஎஸ்லேருந்து பை சினாரியோ கிடச்சுன்னா இந்த இம்பல்ஸ் கரெக்ஷன் போகலாங்கிறது எதிர்பார்த்தோம். இப்போ ரிட்டர்ன் மறுபடியும் மார்க்கெட் வந்து ஓவரால் ரீடெஸ்ட் ஏரியாவும் பிரேக் பண்ணிருச்சு. ஓவரால் இம்பல்ஸுக்குள்ள இந்த ரீடெஸ்ட், இந்த ஓவரால் இம்பல்ஸ், இந்த இம்பல்ஸுக்குள்ள உள்ள ரீடெஸ்ட்டும் ஏரியாவும் பிரேக் ஆகி மேலே எக்ஸ்ட்ரீமில் மார்க்கெட் ஸ்டே ஆகுது. இப்போ இந்த இடத்துல போய் நம்ம போய் ஒரு பைக்கு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு கன்ஃபர்மேஷன் ட்ரேடாக இருக்காது. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி மார்க்கெட் 90%, 80% மேலே அது போயிடுச்சு. பெரும்பாலும் இன்னொரு 20% தான். பெரும்பாலும் கொஞ்சம் வேண்டாம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இப்போ இந்த சப்ளை ஜோன் எல்லாமே நம்மளுக்கு இன்வாலிட், 4 ஹவர் சப்ளை ஜோன் எல்லாமே நம்மளுக்கு இன்வாலிட் ஆயிரும். அதுமாதிரி இந்த பிஓஐல தான் மார்க்கெட் போயிருக்கு. இந்த ரீடெஸ்ட் இது மீதி 15 மினிட்ஸ் ஐடிஎம் நமக்கு சேஞ்ச் ஆகும். மீதி இதில் டே ஐடிஎம் இன்னும் ஃபார்மில். இப்போ வந்து நம்ம கரண்ட் இம்பல்ஸ் பார்த்தோன்னா இந்த ரேஞ்ச் தான் இப்போ மார்க்கெட் ரன் ஆகுறது தான் கரண்ட் ரேஞ்ச். ஆனால் இதில் ஏன் மார்க்கெட் ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இப்போ இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் மார்க்கெட் வந்துச்சு. ஆனால் இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் வரும்போது 4 ஹவர்ஸ் கேண்டல்லையும் டே கேண்டல்லையும் க்ளோஸ் வைக்கலாம். ஆனால் வீக்லியில் க்ளோஸ் வச்சிருந்தேன். அப்போ வீக்லியில் வச்சிருந்தா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிற இதில் தான் நான் எக்ஸெப்ட் பண்ணேன். ஆனால் அது வரல. மறுபடியும் டைரெக்டாகவே மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மேபி இதில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் கூட பண்ணலாம். கரண்ட் இந்த இது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் கூட இப்போ இந்த இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு வீக்லி இங்கே இருக்க லிக்விடிட்டி எல்லாமே ஹண்ட் ஆகிடுச்சு. அரவுண்ட் இந்த ரேஞ்ச் இங்கே இருக்க லிக்விடிட்டி எல்லாமே அது ஹண்ட் பண்ணிட்டாங்க. அரௌண்ட் இந்த இம்பல்ஸுக்கு இங்கே இருக்க லிக்விடிட்டி எல்லாமே அவங்க ஹண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த ஸ்பாட் லிக்விடிட்டி அவங்க எடுக்கணும் அப்படின்னா கீழே தான் வந்தாகணும். ஃபைனலில் ஒன்று எழுதி மார்க் பண்ணியிருக்கீங்களா, அரௌண்ட் 14,687 இந்த ரேஞ்சுக்கு தான் அவங்க வந்தாகணும். அரௌண்ட் மார்க்கெட் இந்த 19,107,8 இந்த ரேஞ்சை அவங்க வீக்லி கேண்டலில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் இங்கே வர்றதுக்குள்ள பாசிபிள் இருக்குது. வீக்லி கேண்டில் மேபி க்ளோஸ் வச்சாங்கன்னா மேபி நம்ம அடுத்த பைக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்து 4 ஹவர்ஸ் கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்குதான்னு பாருங்க. ஏன்னா 4 ஹவர்ஸ் மார்க்கெட் ரேலியாக தான் இருக்குது. 4 ஹவர்ஸ் ஸ்ட்ரக்சரில் போயிருக்கு, டேக்கு ரேலியாக இருக்குது. அதான் மேபி மார்க்கெட் இப்போ இங்கே போயிடுச்சு, 80% மேலே போயிடுச்சு. அதனால் இதுலேருந்து நம்ம பைக்கு பார்க்கணும் அப்படின்னா பைக்கு பார்க்கணும்னா செல்லுக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து 4 ஹவர்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போ மேபி மார்க்கெட் இதில் 4 ஹவர்ஸ் ஐடியம் ஃபார்ம் பண்ணிவிட்டு மேபி அதை பிரேக் பண்ண பிறகு ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து நீங்கள் ஒரு செல்லுக்கு ட்ரை பண்ணுங்கள். டார்கெட் அதே மாதிரி தான், கீழே எக்ஸ்ட்ரீம் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரீம் வைக்க உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இம்பல்ஸுக்குள்ளே ரீடெஸ்ட் ஏரியா, இந்த கரண்ட் இம்பல்ஸ் கீழே ஃபைனல் லோ டு இந்த இம்பல்ஸுக்குள்ளே கரண்ட் இது வச்சு பாருங்கள். இல்லை அப்படி கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, எனக்கு ட்ரேட் அவ்வளோ லாங் வேண்டாம் அப்படின்னா இந்த மைனர் இம்பல்ஸ் இருக்குல்ல அரௌண்ட் இந்த ரேஞ்ச், இந்த பிஓஐ மார்க் பண்ணியிருக்கலாம். இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு இம்பல்ஸ் டு இந்த ரீகரெக்ஷன் ஏரியா வர ஃபஸ்ட் டார்கெட் வைங்க. இது பிரேக் ஆன பிறகு கீழே எக்ஸ்ட்ரீம் வச்சுக்கலாம். அதுவும் பிரேக் ஆச்சுன்னா கீழே எக்ஸ்ட்ரீம். இந்த சினாரியோவில் நம்ம
மார்க்கெட் கீழே இறங்குறதுக்குள்ள பாசிபிள் இருக்குது நெக்ஸ்ட் வீக். ஆனால் அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் செல் எடுக்கணும். போனோன்னே போய் செல் ட்ரேட் யாரும் எடுக்காதங்க. இப்போ 4 ஹவர்ஸ் ஐடியம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த ஐடியம் மைனர் ஐடியம் பிரேக் ஆன பிறகு ஒரு ரீகரெக்ஷனை பார்த்து நீங்கள் அதுலேருந்து ஒரு செல்லுக்கு எடுங்க. ஸ்டாப் லாஸை நீங்கள் அதே மாதிரி இப்போ இதுலேருந்து செல் அடிக்கிங்க. ஸ்டாப் லாஸை இந்த ஜோனுக்கு மேலே வச்சுக்கிடுங்க. டார்கெட் கீழே அதே மாதிரி ரீடெஸ்ட் ஏரியா ஃபர்ஸ்ட் டார்கெட்டு அது பிரேக் ஆச்சுன்னா கீழே எக்ஸ்ட்ரீம். இது ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாம். ஆனால் மேபி இந்த பை சினாரியோ நீங்கள் போனீங்கன்னா இந்த அரௌண்ட் 19,107.8 இந்த ரேஞ்சை வீக்லி கேண்டலில் க்ளோஸ் வைக்கணும். வைக்காத வரைக்கும் யாரும் பை சினாரியோ போகாதுங்க. எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது பாருங்க, இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து எல்லாமே லிக்விடிட்டி ஸ்பாட் எல்லாமே மேலே இருந்தோன்னா அவங்க மொத்தமாக இந்த கேண்டலில் ஹண்ட் பண்ணியாச்சு. அப்போ அடுத்த ஸ்பாட் லிக்விடிட்டி மேபி அவங்க என்ன பண்ணலாம், இங்கே ஏன்னா நம்ம இங்கே எல்லாருமே செல் ட்ரேட் எடுத்தவங்க எல்லாமே ஸ்டாப் லாஸ் இந்த ஜோனுக்கு மேலே தான் வச்சுருப்போம். அது நம்மன்ட்டுல எல்லாருமே அப்படிதான். இப்போ இதுலயோ செல் ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸை இந்த ஜோனுக்கு மேலே வைப்போம். டார்கெட் நம்ம கீழே எக்ஸ்ட்ரீம் வச்சிருப்போம். இவங்க என்ன செய்வாங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து மேலே இருக்க லிக்விடிட்டி ஆல்ரெடி எல்லா ஸ்பாட்டும் ஹண்ட் பண்ணியாச்சு. அப்போ மேபி நெக்ஸ்ட் வீக் அவங்க என்ன பண்ணலாம், டே ஒன்று வீக்லி கேண்டில் மேபி க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா இந்த இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் பேஸை பார்த்து நீங்கள் இதுல இருந்து ஒரு பை சினாரியோ கொடுங்க. இல்லை அப்படின்னா வீக்லி டைம்ல என்ன பண்ணுவாங்க, நேராக வந்து இங்கே வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வைப் மாதிரி ஸ்வைப் பண்ணி க்ளோசிங்கை இங்கே வச்சிருவாங்க. இது வந்து வீக்லி கேண்டலில் நடக்கும். டே கேண்டல்லையோ 4 ஹவர்ஸ் கேண்டல்லையோ சொல்லல, வீக்லி கேண்டலில் இது நடக்கும். அதனால தான் வீக்லியில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் யாரும் பை போகாதுங்க. செல்லுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு மேலே இருக்க லிக்விடிட்டி இதில் டே கேண்டலில் க்ளோஸ் வச்சு கீழே 4 ஹவர்ஸ் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதுலேருந்தே செல் கொடுத்து ஸ்டாப் லாஸ் அந்த ஜோனுக்கு மேலே வைங்க. டார்கெட் கீழே எக்ஸ்ட்ரீம் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வர ஃபர்ஸ்ட் வச்சு பாருங்க. ஏன்னா நீங்கள் அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த வீக்குக்கு அது வந்து மேலே லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணிட்டு கீழே ஓப்பனிங் ப்ரைஸோட கீழே எடுத்துட்டு வந்துடுவாங்க. இந்த கேண்டலுக்கு அரௌண்ட் இந்த கேண்டலுக்கு க்ளோஸ் வச்சுருப்பாங்க. இது மேபி நெக்ஸ்ட் வீக்கில் மார்க்கெட் இது நடக்கலாம். அதனால் இந்த இடத்துல பைக்குள்ள ஆப்ஷன் பார்க்குறதுக்கு பதிலாக செல்லுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். அதுமாரி இந்த இடத்துல ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறதுலையுமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரேடர் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் இருக்காங்க, நம்மளோட என்னோட கிளாஸ்மேட். அவங்க கிட்ட கேட்டிருந்தேன், இது ஏன் இந்த இடத்துல எங்களுக்கு எந்த கன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல, அது ஏன் அப்படி கன்ஃபர்மேஷனே 4 ஹவர்ஸ் கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, டேயோட ஐடி எதுவுமே அவங்க கொடுக்கல, எப்படி உடனே அது மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத கேட்கும்போது அவங்க இதில் ஒரு மெத்தட் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஸ்கேல்பிங் நல்லா பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஸ்கேல்பிங் பண்ணும்போது அவங்களுக்குன்னு தனி ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்கேல்பிங்க்கும் நார்மலாக நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணுற மாதிரி ரூல்ஸ் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு வந்து ஸ்கேல்பிங்க்கு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க ஸ்கேல்பிங்க்கு என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இதில் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது 15 மினிட்ஸில் அவங்க பார்க்குறாங்க. இது ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஐடியமாக ஃபஸ்ட்டு அவங்க எடுக்காங்க. இது வந்து 15 மினிட்ஸோட ஹையாகவும் இது ஆக்ட் ஆகும். இது 15 மினிட்ஸோட லோவாக ஆக்ட் ஆகும். அப்போ 15 மினிட்ஸ் ஐடியம் எடுத்தோன்னா நமக்கு இது ஹை கன்ஃபார்ம் ஆகும். அப்போ ஹை கன்ஃபார்ம் ஆகி ரிட்டர்ன் மார்க்கெட் இதை எடுத்த உடனே நமக்கு 15 மினிட்ஸ் லோ வந்து இங்கே இது ஷிஃப்ட் ஆகும். அப்போ இந்த 15 மினிட்ஸ் லோவை வந்து 4 ஹவர்ஸ் கேண்டில் எடுத்துட்டானாலே இதுலேருந்தே மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிடுது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ரீடெஸ்ட் வர்றது கொஞ்சம் 80க்கு இப்போ 100க்கு ஒரு 50% தான் சில டைம் ரீடெஸ்ட் வருது. அப்படி இல்லைனா இதுலேருந்தே மார்க்கெட் டார்கெட்டுக்கு அடிக்கிற மார்க்கெட் ரன் ஆகிடுது அப்படிங்கிறதையும் போன வீக்கில் சொன்னாங்க. அதனால அந்த 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சரையுமே கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிடுங்க. 15 மினிட்ஸ் ஐடியம் எடுத்தோன்னா ரிவர்ஸில் அது வந்துச்சு அப்படின்னா அந்த இதை ஹையை மார்க் பண்ணிக்கிடுங்க. அதில் 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சாங்களா நீங்கள் அதுலேருந்தே ஒரு பயன் அந்த இதில் அந்த மெத்தட் தான் நடந்துச்சு. நம்ம இந்த பிஓயிலேருந்து மார்க்கெட் ஏறும்போது அந்த சினாரியோ தான் நடந்துச்சு. 4 ஹவர்ஸ் ஹை இதில் கன்ஃபார்ம் ஆச்சு. 4 ஹவர்ஸ் ஹை அவங்களுக்கு இதில் கன்ஃபார்ம் ஆன உடனேயே இதுலேருந்து அவங்க என்ன சொல்லலாம், அவங்க இதுலேருந்தே ட்ரேடு போட்டாங்க. ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸை மட்டும் இந்த 4 ஹவர்ஸ் பிஓஇக்கு கீழே அதுக்கேற்ற மாதிரி லாட் சைஸ் வச்சுட்டு டார்கெட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு சிலவங்க 1:2 வைப்பாங்க. இல்லைனா கரண்ட் இம்பல்ஸோட ரீகரெக்ஷன் ஏரியா, அந்த ரீகரெக்ஷன் ஏரியா பிரேக் ஆன பிறகு மேலே எக்ஸ்ட்ரீம். ஏன்னா இவங்க வந்து இவங்க ஸ்கேல்பிங் பண்ணுறதால எனக்கு இந்த மெத்தட் போன வீக்கில் சொன்னாங்க. இதனால தான் உங்களுக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதனால் நீங்கள் கொஞ்சம் லோ டைம் ஃப்ரேம் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே ஹை டைம் ஃப்ரேம் பார்த்தா சில டைம்லாம் நம்மளுக்கு ஆர்டர்கள் கிடைக்காது. கொஞ்சம் லோ டைம் ஃப்ரேம் வந்தீங்கன்னா கொஞ்சம் இது கிடைக்கும், ட்ரேடு கிடைக்கும். அதை வச்சு அவங்க போன வீக்கில் எனக்கு சொன்னாங்க, இந்த மெத்தடு பெரும்பாலும் இதில் யூரோஸில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நீங்கள் இந்த 15 மினிட்ஸோட இதையும் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுமாதிரி இந்த இடத்துல நமக்கு ட்ரேடு கிடைக்காத ரீசனும் அதுதான். இந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிடுங்க. அதுமாரி நெக்ஸ்ட் வீக் இதில் கொஞ்சம் கன்ஃபர்மேஷனை பார்த்து இந்த வீக்கு இந்த 19 இந்த ரேஞ்சில் வந்து வீக்லி கேண்டில் க்ளோஸ் வைக்கிற வரைக்குமே பை ட்ரேடு போகாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் 80% 85% மேலே போயிருச்சு. அதனால் இனி அதில் போய் நம்ம பை ட்ரேட் எடுத்தோம்னா எப்போ ரிவர்ஸ் ஆகுங்கிறது தெரியாது.
நீங்கள் அதுலேருந்து ரிவர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒன்று 4 ஹவர்ஸ் மைடர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு பார்த்து அதை பிரேக் பண்ணப்பட நம்ம ரீடெஸ்ட்டை பார்த்து நம்ம அதுலேருந்து ஒரு செல் எடுத்துக்கலாம். அதேமாதிரி இது ஏன் மேலே போனாங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து வீக்லிக்கு இதில் ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அரௌண்ட் இந்த இம்பல்ஸு ஒரு வீக்லியோட மைனஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி இன்னர்லேயே ஃபார்ம் பண்ணுறது. இப்போ அதே சினாரியோ தான் இதுலேயும் ஃபார்ம் பண்ண மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தெரியுது. அதனால் மேபி இதை பிரேக் பண்ணால் கூட கீழே எக்ஸ்ட்ரீம் போகலாம். ஆனால் எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்கு முன்னாடி அவங்க அதான் ஃபார்ம் பண்ணுறது தான் அவங்க நேற்று மேலே எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற இதையுமே இதில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரேட் எடுக்கும்போது கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரேட் எடுங்க. ஸ்டாப் லாஸை ஜோனுக்கு மேலே வைங்க. தேங்க்யூ காய்ஸ். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு